Hello 11th standard students. In exercise number 4.1, how many strings can be formed using the letters of the words lotus? Lotus என்ற வார்த்தையை பயன்படுத்தி எத்தனை புது விதமான வார்த்தைகள் வர வைக்கலாம்? Strings அப்படி என்றால் புது விதமான வார்த்தைகள். புது விதமான வார்த்தைகள்னா it will be having no meaning. The words will be have no meaning. But it will be just an arrangement of words. அவ்வளவுதான். How many strings can be formed using the letters of the word lotus? Either starts with L or ends with S. L ல ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்லை, அல்லது S ல முடிஞ்சாலும் பரவாயில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா கேஸ் 1 போடுறேன். நான் கேஸ் 1 வந்து வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் L. Words starting with L. First நான் என்ன பண்றேன்னா இது எத்தனை லெட்டர் வேர்டுன்னு ஃபிக்ஸ் பண்றேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 L ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Lக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. L 1 டைம்ஸ் தான் வரும், அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வேர்ட் ஸ்டார்டிங் வித் Lன்றதுனால L வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மற்ற எழுத்து என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட? மற்ற ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா OTUS இருக்குது. OTUS என்பது 4 எழுத்துக்கள். இந்த 4 எழுத்துக்கள் இதில் எப்படி வேணாலும் மாறி மாறி போய் உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பிளேஸில் நான் லெட்டர் கூப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 எழுத்தில் ஒரு எழுத்து வரும். அப்போ இந்த இடத்துக்கு 4 சான்சஸ் இருக்குது. ஒரு லெட்டர் வந்துட்ட பிறகு அதுக்கு அடுத்த ஸ்பேஸுக்கு மீதி 3 லெட்டர்ஸ் சண்டை போடும். அதுக்கு அடுத்த 2 ஸ்பேஸுக்கு மீதி 2 ஆல்ஃபபெட் சண்டை போடும். லாஸ்ட்டாக 1 ஆல்ஃபபெட். இப்படி தான் சான்ஸ் இருக்கும். இந்த எல் வேர்ட்ஸ் இதில் வந்த வேர்ட்ஸ் எல்லாமே எல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் தே வில் ஹேவ் நோ மீனிங், ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், அவ்வளோதான். அப்போ இது எப்படி எழுத போகிறேன்னா இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு வச்சுக்கிறேன், இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ், இது ஃபிஃப்த் பிளேஸ். இப்போ ஸ்ட்ரிங்கோடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ரிசர்வ்டு ஃபார் எல். எல்லுக்காக ரிசர்வ் பண்ணிட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு 1 வே தான். ஏன்னா யாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? எல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் செகண்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லு தான் ரிசர்வ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. மீதி 4 லெட்டர்ஸ் ரெடியாக இருக்கு இங்கே வரத்துக்கு. இப்போ செகண்ட் பிளேஸுக்கு வரத்துக்கு எத்தனை லெட்டர்ஸுக்கு சான்ஸ் உண்டு? 4 லெட்டர்ஸுக்கு சான்ஸ் உண்டு. அதனால 4 வேஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். மற்ற OTU மாறி மாறி இங்கே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தேர்ட் பிளேஸுக்கு 3 சான்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸுக்கு 2 சான்ஸ். ஃபிஃப்த் பிளேஸுக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும், ஏன்னா எல்லா லெட்டருமே ஃபில்லப் ஆகிட்டு இருக்கும். அப்போ 1 சான்ஸ். அப்போ வேர்ட்ஸ் எண்டிங் ஸ்டார்டிங் வித் எல் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னா வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல் எத்தனை வார்த்தை இருக்குன்னா உங்களுக்கு 1 into 4 into 3 into 2 into 1. அப்போ your answer will be 24 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த 24 வேர்ட்ஸுமே எதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும்? எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சூப்பர். இப்போ எல்லில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் we are entering into words starting with S, sorry ending with S. Case 2. இப்போ கேஸ் 2 போகிறேன் நான். கேஸ் 2 இஸ் வேர்ட்ஸ் எண்டிங் வித் எஸ். 1 2 3 4 ஃபிஃப்த் பொசிஷனில் யாரை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்? எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்போ இதில் வர ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே, இதில் வர கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ல தான் முடியும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபிஃப்த் பிளேஸ். கரெக்டாக ஃபிஃப்த் பிளேஸுக்கு வர. ஃபிஃப்த் பிளேஸுக்கு ஒரே ஒரு வழி தான். ஏன்னா யார் ஃபிக்ஸட்? எஸ் இஸ் ஃபிக்ஸட். ஃபைன். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபோர்த் பிளேஸ். ஃபோர்த் பிளேஸுக்கு வரேன் இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு.
ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லோட்டஸில் எஸ் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சுட்டீங்க. அப்போ LOTU அந்த வார்த்தைகள் இங்கே வரத்துக்கு சண்டை போடும். எல் வந்தாலும் வரும், ஓ வந்தாலும் வரும், டி வந்தாலும் வரும், யூ வந்தாலும் வரும். அப்போ உங்களுக்கு 4th பிளேஸுக்கு மட்டுமே எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 4 சான்சஸ் இருக்கும், 4 வழிகள், 4 வேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓ போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல மீதி 3 லெட்டர் தான் இருக்குது, LOTU. அது இங்கே சண்டை போடும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு. இங்கே வந்து ஓ வந்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ தேர்ட் பிளேஸுக்கு வரத்துக்கு மீதி 3 லெட்டர் சண்டை போடும். அப்போ 3 வேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் செகண்ட் பிளேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எல் வந்துருச்சுன்னு வச்சுப்போம், மீதி 2 எழுத்து தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சண்டை போடும், டிஓ யூஓ. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வந்துருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ 2 வேஸ், 2 லெட்டர் சண்டை போட்டதுனால. லாஸ்ட் பிளேஸுக்கு 1 லெட்டர் தான் இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் லாஸ்ட் பிளேஸ், த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வே. Therefore, number of words ending with S will be 1 into 4 into 3 into 2 into 1. Answer is 24 words. அப்போ case 1 லையும் 24 words வந்திருக்குது, but words starts with L. கேஸ் 2லையும் உங்களுக்கு 24 வேர்ட்ஸ் வந்திருக்குது, பட் த வேர்ட்ஸ் ஆர் எண்டிங் வித் எஸ். ஃபைன். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் 1ல் எல்லில் ஸ்டார்ட் ஆன வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் எத்தனை வார்த்தைகள் எஸ்ஸில் முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லு தான் ஸ்ட்ரிக்டாக நம்ம இந்த இடத்துல ஓல்டு பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல் இஸ் பிளாக்டு இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ இந்த லாஸ்ட் பிளேஸுக்கு நிறைய வார்த்தைகள் போட்டி போட்டுச்சு. அதில் எந்த எழுத்தும் போட்டி போட்டிருக்கலாம், எஸ்ஸும் போட்டி போட்டிருக்கலாம். அதனால் கேஸ் 1ல் எஸ்ஸில் முடிஞ்ச வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்திருக்கலாம், எத்தனைன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சம்மில் பாருங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது எஸ்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இஸ் ஓப்பன் டு LOTU. அதனால் எல் வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸில் எல் வந்திருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லையும் எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிஞ்சிருக்கலாம், செகண்ட் கேஸ்லையும் எஸ்ஸில் முடிஞ்சு எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அப்போ இதுலேயும் சில வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிருக்கலாம். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? சில வார்த்தைகள் இதில் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் LOTUS இதில் வந்திருக்கலாம் ஒரு வாட்டி, இதுலேயும் LOTUS வந்திருக்கலாம். We were concentrating only on S, not on the first place. அதனால் லோட்டஸ் வந்திருக்கலாம். We were concentrating only on L, அதனால் எஸ்ஸில் முடிஞ்ச வார்த்தை வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸே இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கலாம், இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கலாம். அப்போ ரெப்படேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே 24 சொல்லியிருக்கேன், இங்கே 24 சொல்லியிருக்கேன், 24 + 24 48 தான் ஆன்சர் அப்படின்னால முடிவு பண்ண முடியாது. இன்னொரு பிரச்சனை இருக்குது. கேஸ் 3, some repetitions will be there. அங்கேயும் சரி இங்கேயும் சரி. The words with L and S will be found in case 1 as well as in case 2. அதனால் இவங்களை இந்த 2 கேஸ்லேருந்து வெளியில் மைனஸ் பண்ணணும். அதனால் கேஸ் 3 போகிறேன். words starting with L and ending with S. Ending with yes. This is our case 3. L ஸ்டார்ட் ஆகிட்டு எஸ்ஸில் முடிகிற மாதிரி வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சி மறக்காமல் மைனஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா சம் தப்பாக போயிடும். அப்போ எப்படி சார் அதை சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் கேஸ் 3 L is fixed and S is fixed. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஓப்பனிங் இருக்கும். செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த் பிளேஸ். இந்த 3 இடம் தான். இப்போ லோட்டஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஸையும் எல்லையும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த OTU இருக்கு பாருங்க, இந்த 3 பேர் தான் இங்கே சண்டை போடுவான் மாற்றி மாற்றி வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் வர ஆசைப்படுவான், தேர்டுக்கு 2 பேர் தான் வருவான், ஃபோர்த்துக்கு ஒரு ஆள் தான் வருவான். அல்லது ரிவர்ஸில் போனீங்கன்னா இங்கே 3 பேர் சண்டை போடுவான், இங்கே 2 பேர் சண்டை போடுவான், இங்கே ஒரு ஆள் சண்டை போடுவா. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 × 2 × 1 வரும் இங்கே. ஓகேவா? இப்போ வேர்ட் ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்டிங் வித் எஸ். நம்பர் ஆஃப் வேஸ் செகண்ட் பிளேஸ்.
can be filled is equal to எத்தனை வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு செகண்ட் பிளேஸுக்கு 3 பேர் சண்டை போடுவாங்க. அப்போ 3 வேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸுக்கு 2 வேஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸுக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பிளேஸுக்கு 1 வேஸ். அப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 into 1. Answer is 6 words. Fine. இப்போ first case 24 words, second case 24 words, and the last case is 6 words. இப்போ question என்னது? Either starts with L or ends with S. அப்போ ஃபைனலாக என்ன பண்ணோன்னா number of words starting either with L or ending with S is equal to words starting with L plus words ending with S. Case 2 வந்து words ending with S, words ending with S minus words starting with L and ending with S. இதுதான் நம்ம செட் தியரியில சொல்லுவோம் n of A plus n of B minus n of A intersection B அந்த மாடல் சம். அப்போ the final question is இங்க எழுதுறேன் நான் words, இந்த இடத்துக்கு question எழுதியிருக்கேன் நான் words starting either with L or ends with S is equal to words starting with L plus words ending with S minus words starting with L and ending with S is equal to 24 plus 24 minus 6. So 48 minus 6. Therefore your answer will be exactly 42 words. 42 வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு either starts with L or ends with S. சார் அதில் லோட்டஸ் என்ற வார்த்தை வந்திருக்குமானா கண்டிப்பாக வந்திருக்கும். இட் எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல்ல ஸ்டார்ட் ஆகி இருக்கலாம் பரவாயில்ல, எஸ்ல முடிஞ்சிருக்கலாம் பரவாயில்ல. அப்போ லோட்டஸ் என்ற வார்த்தை ரெண்டுத்துலேயும் ரிப்பீட் ஆகிருக்கும். அது ஒரு இடத்துலேருந்து தான் மைனஸ் ஆகுமே தவிர இன்னொரு இடத்துலேருந்து மைனஸ் ஆகாது. அதனால் லோட்டஸ் என்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அல்லது LTOUS என்ற வார்த்தையும் இருக்கும், அல்லது LUTOS என்ற வார்த்தையும் இருக்கும் இந்த சம்முக்குள்ளார. பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் எல் அண்ட் என்ஸ் வித் எஸ்ஸாக இருக்கிறதுனால சும்மா சம்மிலேருந்து ஃபுல்லாக போயிடாது, ரெப்படேஷன்ஸ் மட்டும்தான் இதில் மைனஸ் ஆகிருக்கும். ஓகே, the continuation of the first subdivision is the second subdivision. Second subdivision ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்ல ஆரம்பிக்க கூடாது, நெய்தர் எல் நார் எஸ். நம்ம முன்னாடி போட்டோமே 48 நம்பர்ஸ், 48 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கும், எல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு எஸ்லையும் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி 48 வார்த்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ அது இல்லாமல் எல்லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எஸ்லையும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக விட்டுறேன். லோட்டஸ் என்ற எழுத்தை வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பிளேஸ். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபஸ்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 5 லெட்டருமே போட்டி போடுவாங்க. நான் நோ ரூல்ஸே இல்லை. லோட்டஸ் வச்சு என்னென்ன வார்த்தையெல்லாம் வர வைக்க முடியும், மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆனால் 5 லெட்டர் வேர்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு பிளேஸ் 5 எழுத்துமே இங்கே சண்டை போடும் வரத்துக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இடத்துக்கு 5 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பிளேஸுக்கு 5 பேருக்கு வாய்ப்பு இருக்காது, 4 பேருக்கு தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கள், ஆல்ரெடி ஒரு லெட்டர் வந்துடும், அப்போ 4 பேருக்கு தான் இருக்கும். அப்போ செகண்ட் பிளேஸுக்கு ஒரு லெட்டர் வந்துட்டான்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்தது 3 பேருக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் 2 பேருக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தான் இருக்கும். இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ், இது ஃபிஃப்த் பிளேஸ். அப்போ டோட்டல் 5 லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 into 4 into 3 into 2 into 1
your answer is 120 words வரும். இந்த 120 words எல்லில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஓவில் ஆரம்பிச்சிருக்கலாம், டீயில் ஆரம்பிச்சிருக்கலாம், யூவில் ஆரம்பிச்சிருக்கலாம், எஸ்ஸில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லில் முடிஞ்சிருக்கலாம், ஓவில் முடிஞ்சிருக்கலாம், டீயில் முடிஞ்சிருக்கலாம், யூவில் முடிஞ்சிருக்கலாம், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கலாம். இந்த 120 வார்த்தைகள் இது இல்லாமல் மிக்சரும் இருக்கலாம். எப்படியோ மிக்சர் யூவில் கூட ஆரம்பிச்சிருக்கு, இது வேர்டு ஆரம்பிச்சிருக்கலாம், டீயில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 120 வார்த்தை இட் வில் பி அ மிக்சர் ஆஃப் வேர்ட்ஸ். பட் பர்டிகுலராக எல்லில் வேர்டு இருக்கும், எஸ்லேயும் வேர்டு முடிஞ்சிருக்கும். ஏன்னா திஸ் இஸ் அ ஓப்பன் சம், யாருக்குமே கண்டிஷனே கிடையாது. 120 வார்த்தையிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் போட்டோம் பாருங்கள் 48 வேர்ட்ஸ், அதை மைனஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 48 வேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எல் ஆர் எண்டிங் வித் எஸ். எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கும். அப்போ அவங்கள சப்ராக்ட் பண்ணி ஆகணும். எப்படி சார் சப்ராக்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சம்மோடைய கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் சம்மு. இப்போ வேர்ட்ஸ் நெய்தர் ஸ்டார்டிங் with L or ending with S is equal to செய்யணும்னா அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 120 இருந்து நம்மளுக்கு முன்னாடி L and S ஆரம்பிச்சது பாருங்க. ஐ திங்க் இட் வாஸ் 42. அந்த 42 நம்ம மைனஸ் பண்ணணும். 48 கிடையாது, ஆக்சுவலாக 24 + 24 -6, ரைட்? அப்போ 42 தான் வந்தது. 42 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா your answer will be 78 will be your final answers. அப்போ இதில் மறக்காமல் என்ன செய்யணும், this is a open chance. இங்கே எல்லா லெட்டர்ஸுமே வந்திருக்கும், ஆனால் அதில் இருந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம யாரை மைனஸ் பண்ணி ஆகணும்? எல்லையும் இருக்கக்கூடாது, எஸ்லையும் முடிஞ்சிருக்கக்கூடாது. எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கூடாது, எஸ்ல முடிஞ்சிருக்கூடாது. அவங்கள மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 120 - 42 is 78 is your exact answer. Thank you.